எஸ், அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். என் பேர் வந்து ஸ்ரீனிஜா. நான் வந்து பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஸோ முதல்ல குருஜியான பிதாமகா பத்ரிஜி அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்வர்ணமாலா பத்ரி மேடமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மகாவதார் ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மாஸ்டர்ஸ். இந்த வாய்ப்பு கொடுத்த பழனியப்பன் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பஜகோவிந்தம் இன்னும் கொஞ்சம் ஸ்லோகங்கள் இருக்கு மாஸ்டர்ஸ், அது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இஹசம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரே. பாருங்க, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், மறுபடியும் மறுபடியும் இந்த பூலோகத்துல நம்ம ஜனனம் எடுக்கிறோம், பிறக்கிறோம். புனரப்பி மரணம், மறுபடியும் மறுபடியும் நாம வந்து இறப்பு அப்படின்றது இருக்கு. நாம கண்டிப்பா பிறப்பு அப்படின்றது இருக்கும்போது இறப்பு அப்படின்றது நமக்கு இருக்கு. ஸோ அந்த ஒரு இறப்புன்றது ஒரு ஒரு என்ன சொல்றது, அது ஒரு ஜெனரல் ப்ராசஸ். அந்த மாதிரி நீ எப்போ இந்த பிசிக்கல் பாடி, இந்த உடலை நீ தேர்ந்தெடுத்து வரியோ, உனக்கு இறப்பு மரணம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு. அதுக்கு நீ துக்கப்படக்கூடாது. அதுக்கு ஏன் துக்கப்படுற அப்படின்ட்டு ஆதிசங்கராச்சாரியர் சொல்லியிருக்காரு மாஸ்டர்ஸ். புனரப்பி நீ ஜடரே சயனம், ஏன்னா மறுபடியும் மறுபடியும் நாம இந்த தாய் கர்ப்பத்துல வந்து பிறக்கிறோம். இந்த இஹசம்சாரே பகுதுஸ்தாரே. சோ அதுக்காக இந்த சம்சார வாழ்க்கைய வந்து நீ தாண்டதுக்காக ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? இஹசம்சாரே பகுதுஸ்தாரே, ஏன் அவ்வளோ நீ கஷ்டப்படுற இந்த சம்சார வாழ்க்கை அப்படின்றது? கிருபயா பாரே பாஹி முராரே. ஓ ஞானி, நீ எப்பவுமே கிருப்பையோட எல்லாரோடையும் நீ வந்து என்ன சொல்றது, கிருப்பையோட போ. அந்த மாதிரியான வாழ்க்கைய வந்து நீ வாழு. எந்த ஒரு இடத்துக்கும் எந்த ஒரு சிச்சுவேஷனுக்கும் நீ வந்து ஓவரா பயப்படுறதா இருக்கட்டும், இதுல இருந்து துக்கப்படுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு லெசனா இது வந்து நம்ம எடுத்துக்கணும் மாஸ்டர்ஸ். ஏன்னா இது எல்லாமே நாமளா சூஸ் பண்ணி தானே இந்த வாழ்க்கை, இந்த ஜன்மா எல்லாமே நாம தான் சூஸ் பண்ணி இங்க வந்திருக்கிறோம். ஸோ அதனால கண்டிப்பா அதை நீ வந்து புரிஞ்சுக்கோ. அதை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த துக்கம் அப்படின்றது இருக்காது. ஏன்னா இந்த ஜென்மத்துல கத்துக்கலையா, மறுபடியும் நம்ம வந்து அடுத்த ஜென்மம் கட்டாயம் இருக்கு. கண்டிப்பா அடுத்த ஜென்மம் அப்படின்றது இருக்கு. மறுபடியும் நம்ம அடுத்த ஜென்மத்துல வந்து இதுல இருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். இப்போ எவ்வளவு நம்ம இப்போ ஒரு ஹெல்பிங் நேச்சரை வச்சுக்கோங்க, நம்ம வந்து கொஞ்சமா கொடுக்குறோம். அதே வேறவங்க பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னும் நம்ம வந்து ஒரு 10 இடத்துல கேட்கும் போது நம்ம ஒரு இடத்துலதான் ஹெல்ப் பண்ணுவோம். அது இந்த ஜென்மத்துல கத்துப்போம். அடுத்த ஜென்மத்துல வந்து அந்த ஹெல்பிங் நேச்சரை இன்னும் இம்ப்ரூவைஸா இன்னும் ஒரு 10% அதிகமா இருக்கும். ஏன்னா நாம வந்து யாரோடையும் எல்லாம் சொன்ன மாதிரி கம்பேர் அப்படின்றது பண்ணக்கூடாது. நாம இந்த ஜென்மா எடுத்துட்டு வந்திருக்கிறது இல்லையா? சோ இதுக்கு எல்லாமே முழு காரணம் நாம தான். யார் மேலேயோ குறை சொல்லக்கூடாது. அதனால இந்த சம்சார வாழ்க்கை வந்து எதுக்கு அவ்வளோ துக்கமா, அவ்வளோ பயம் பயத்தோடு வந்து நீ வாழ்ற? இல்ல, எப்பவுமே நீ பிறந்துட்டே இருப்ப. உனக்கு எப்பவுமே உன்னுடைய இந்த பிசிக்கல் பாடிக்கு தான் பிறப்பு இறப்பு அப்படின்றது இருக்கு. இந்த நாம் நான் அப்படின்ற இந்த ஆன்மாவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு மாஸ்டர்ஸ். சோ அதனால எல்லாரோடையும் கிருப்பையா பாரு பாஹி முராரு, எல்லாரோடும் கிருப்பையோட ஒரு ஹெல்பிங் நேச்சரோட நமக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாஸ்டர்ஸ். அடுத்து ரத்யாச்சர்பட விரச்சித காந்த புண்ணியா புண்ணிய விவர்ஜித பாந்தக யோகி யோக நியோஜித சித்தோ ரமத்தே பந்தோ மதத்வ தேவா. நீங்க பாருங்க,
நம்ம வந்து எப்போ வந்து நம்ம இந்த இப்போ ஒரு துணி இருக்கு, அது வந்து கிழிந்து போடல உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அது எடுத்துட்டு மறுபடியும் புது ட்ரெஸ் போட்டிப்போம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த உடலும் இந்த ஆன்மாவும் எப்போ இந்த பிசிக்கல் பாடி கிழிந்து போகுது அப்படின்னா நம்ம எப்போ இந்த இறந்து போறோமோ இன்னொரு புது வஸ்திரம் இன்னொரு புது ஆடை வந்து நம்ம எப்படி எடுத்துப்போமோ இந்த பிசிக்கல் பாடிக்கு அதே மாதிரி ஆன்மாவும் அந்த இன்னொரு புது ஜென்மா இன்னொரு புது உடல் அது வந்து எடுத்துக்கும். எப்படி நம்ம வந்து இந்த கிழிந்து போன இந்த ஆடைய வந்து நம்ம விசாட்டிட்டு இல்லைன்னா வெளியில போட்டிட்டு நம்ம வந்து புது ஆடைய நம்ம வந்து அணிறோமோ அதே மாதிரி இந்த என்ன சொல்றது இந்த ஆன்மாவும் இந்த கிழிந்து போனதுன்னா இது வயதானதுக்கு அப்புறமும் நம்மளுடைய இந்த ஜென்மா பர்பஸ் எல்லாமே முடிஞ்சது அப்படின்னும் போது இந்த உடல் இனி இந்த இதுக்கு தேவையில்லை அப்படின்னும் போது இன்னொரு உடலை வந்து தேர்ந்தெடுக்கும். இன்னொரு புது உடலை வந்து தேர்ந்தெடுக்கும். சோ இதுக்காக நீ வந்து எதுக்கும் நீ வந்து துக்கப்படாத. எல்லா இடத்துலயும் பாருங்க துக்கம் ஏன் வருது அப்படின்னா நமக்கு அந்த ஞானம் அப்படின்றது இல்லாததுனாலதான் நமக்கு துக்கம் அப்படின்றது வரும் மாஸ்டர்ஸ். அந்த ஞானம் அப்படின்றது என்ன? நார்மலா இப்ப நமக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது எந்த ஒரு டீச்சிங்லயும் எப்படி நம்ம இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்லயே இருக்கே தவிர நாம நிஜமா இந்த லைஃப் இந்த ஜன்மா எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறோம் அந்த ஒரு டீச்சிங்ஸ் எங்கேயுமே இருக்காது. ஓன்லி இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்ல மட்டும்தான் இருக்கும் மாஸ்டர்ஸ். நம்ம எதுக்கு பிறந்திருக்கிறோம், நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பர்பஸ் என்ன, நான் இந்த லைஃப்ல நான் என்ன பண்ணணும், பிசிக்கலாவே இல்லை நான் ஸ்பிரிச்சுவலா என்ன பண்ணணும், இது எல்லாமே நமக்கு வந்து தெரிய வரும். அத வந்து நீ தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்து செய். ஏன்னா இது எல்லாமே நாம தான் சூஸ் அந்த ஒரு ஞானம் கூட நமக்கு எப்படி தெரிய வரும்? ஓன்லி ஹையர் சோல்ஸ் நம்ம எத்தனையோ ஜென்மத்துல தியானம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த தியானம் அப்படின்றது இங்க நமக்கு கண்டினியூ ஆகும் மாஸ்டர்ஸ். ஸோ நிறைய பேருக்கு தியானம் அப்படின்றது தெரியும், எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஆனாலும் அந்த கண்டினியூட்டி அவங்க பண்றது அப்படின்றது இருக்காது. ஸோ அவங்க இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல தான் இருப்பாங்க. பத்ரிஜி சார் எப்பவுமே சொல்லுவாங்க, யாரையும் வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. எல்லாரையும் நம்ம வந்து அவங்களுடைய ஆன்மா லெவல்ல வந்து நம்ம பார்க்கணும். அவங்க வயசுல வந்து முதியவர்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். ஆனா அவங்களுடைய ஆன்மா வந்து இன்னும் பேபி சோலா இன்னும் குழந்தை சோலாவே இருக்கும். சோ அவங்களுடைய சோல் அவங்க எத்தனை ஜென்மாக்கள் எடுத்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்க வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. அதனால நாம சொல்ல வேண்டிய கடமை நமது. அவங்க பண்றதா பண்ணாம இருக்கிறது அது அவங்களுடைய கர்த்தவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ யாரையும் வந்து நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா சொல்லக்கூடாது. சொல்ல வேண்டிய கடமை தர்மம் அப்படின்றது நம்மது. அவங்களுக்கு அது கிளிக் ஆச்சு அவங்க வந்து வருவாங்க. அவங்க வந்து அட்லீஸ்ட் 10ல ஒருத்தராவது வருவாங்க இல்லையா? அந்த கனெக்ஷன் இருந்தா மட்டும்தான் இந்த தியானத்துக்கு வருவாங்க அப்படின்னு எத்தனையோ முறை வந்து நம்ம பத்ரிஜி சார் சொல்லியிருக்காரு மாஸ்டர்ஸ். சோ அதனால எப்படி இந்த ஆடைகள் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஆன்மா அப்படின்றதும் இந்த உடலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ அதுக்காக நீ துக்கப்படாத அப்படின்னு சொல்லியிருக்காரு மாஸ்டர்ஸ். அடுத்தது கஸ்துவம் கோஹம் குதயா யாத்தக காமே ஜனனி கோமே தாத்தக இதி பரிபாவயா சர்வமசாரம் விஸ்வம் தியக்த்வா ஸ்வப்ன விசாரம். இங்க பாருங்க, கஸ்துவம் கோஹம் குதா யாத்தக, நீ யாரு, நான் யாரு, நான் எங்க இருந்து வந்திருக்கிறேன், என் லைஃப் என்ன, என்னுடைய என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, இதெல்லாம் யாரு, உங்க எல்லாம் யாரு, இதெல்லாமே நிறைய பேர் கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள் எல்லாம் தேவையே இல்லை. நம்ம எங்கிருந்து வந்திருக்கிறோம், என்ன பண்றோம், அதெல்லாமே நமக்கு தேவையில்லை. பாருங்க, இஹி பரி
இதி பரிபவய சர்வமசாரம் விஸ்வம் தியக்த்வா ஸ்வப்ன விசாரம். இந்த மாதிரியான சம்சார வாழ்க்கை வந்து என்ன சொல்றது, எப்பவுமே நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன், நான் யாரு, இது எல்லாமே நம்ம வந்து அதை திங்க் பண்ணக்கூடாது. நம்மளுடைய இந்த லைஃப் பர்பஸ், நான் இங்க வந்து நான் இந்த ஜென்மா எதுக்கு எடுத்திருக்கிறேன், இங்க நான் வந்து என்ன பண்ணணும், அது நம்மளுடைய ஃபியூச்சர், நம்மளுடைய ஃபார்வர்ட் போகணும். ஏன்னா இந்த ஜென்மா எடுத்ததுக்கு அப்புறம் நான் எந்த மாதிரியான காரியங்கள் செய்யணும், எந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் ஒர்க் செய்யணும், இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துட்டு போகணும். யாரையும் வந்து நான் வந்து இந்த பிசிக்கல் என்ன சொல்றது, பிசிக்கல் வேர்ல்டு, இந்த பிசிக்கல் கனெக்டிவிட்டியில வந்து நாம எடுத்துக்க கூடாது. எல்லாமே நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா பிசிக்கல் கனெக்ஷன்ஸ் ஏன் பார்க்க கூடாதுன்னா, இப்போ வந்து ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸே இருப்போம், ஒருத்தர்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும், இன்னொருத்தர் வந்து நமக்கு அவங்க பிடிக்காது அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன், அவங்களுக்கும் நமக்கும் சேம் குவாலிட்டிஸா இருக்கட்டும், ஏதோ ஒன்று நமக்கு வந்து செட் ஆகும், அவங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா ஓன்லி லைக் மைண்டட் பீப்புள் அட்ராக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம எந்த மாதிரி நம்ம போயிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி பாதைகள்ல போயிட்டு இருக்கவங்க தான் நம்ம வந்து கனெக்ட் ஆவாங்க. ஸோ அதனால நம்ம எப்பவுமே ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்துல வந்து நம்ம போனோம் அப்படின்னா, ஆன்மீகத்துல தெரிஞ்சவங்க வந்து நம்ம இன்னும் அதை வந்து என்ன சொல்றது, அது மேல ஆர்வம் அதிகமாகும். இன்னும் நம்ம வந்து ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இன்னும் ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் அப்படின்றது நமக்கு வரும் மாஸ்டர்ஸ். ஸோ அதனால நீ யாரு, நான் யாரு, நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன், இது எல்லாமே என்ன சொல்றது, இந்த பிசிக்கல் லைஃப்க்கு தேவையில்லை, ஸ்பிரிச்சுவாலிட்டியில மட்டும்தான் அது தேவை. நீ ஸ்பிரிச்சுவல்ல வந்தி அப்படின்னா, நான் எந்த ஜென்மத்துல நான் என்னென்ன ஜென்மங்கள் எடுத்திருக்கிறேன், இது எல்லாம் நமக்கு வந்து தெரிய வரும் மாஸ்டர்ஸ். இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளுடைய சோல் லெவல். நம்ம எத்தனை ஜென்மங்கள் எடுத்திருக்கிறோம், எவ்வளோ சாதனை செஞ்சிருக்கிறோம், அதை பொறுத்துதான் நமக்கு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வரும் மாஸ்டர்ஸ். அடுத்து त्वयिमै चान्यत्रेको विश्वः व्यर्थं कुप्यसि मय्या सश्यः भवसमचित्तः सर्वत्रत्वं வாஞ்சஸ்ய சிரத்யதி விஷ்ணுத்வம். இங்க பாருங்க, உனக்குள்ள இருக்கிறது, எனக்குள்ள இருக்கிறது, எல்லாருடையில இருக்கிறது அந்த தெய்வம், அந்த விஸ்வம், அந்த என்ன சொல்றது, அந்த பகவான் மட்டும்தான். ஏன்னா உனக்குள்ள இருக்கிறது வேற யாரும் இல்லை, எனக்குள்ள இருக்கிறது வேற ஒருத்தர் இல்ல, எல்லாமே சர்வமும் ஒருத்தரே. அதுதான் பகவான் ஸ்வரூபம், அதுதான் சோல். நம்ம எல்லாமே பூர்ணாத்மாலிருந்து வந்த ஆத்மாக்கள் தான். இப்ப எப்படி ஒரு தாய்க்கு வந்து ஒரு 10 பசங்க இருப்பாங்க, எல்லாமே எப்படி ஈக்குவலோ அதே மாதிரி அந்த பூர்ணாத்மாக்கு லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் அது கீழே இருக்கும், அது எல்லாமே ஈக்குவல் தான். நான் இங்க நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லார் உள்ளயும் இருக்கிறது பகவான் ஸ்வரூபம் தான். நம்ம போய் அந்த கோயில்ல மட்டும்தான் கடவுள் இருக்காரு, வீட்டுல வந்து அந்த பூஜை ரூம்ல மட்டும்தான் கடவுள் இருக்காரு அப்படின்னா கிடையாது. எல்லா இடத்துலயும் கடவுள் அப்படின்றது இருக்காங்க. ஒருத்தரை வந்து நம்ம ஹர்ட் பண்ணும்போது அப்படிதான். இப்போ என்ன சொல்றது, நமக்குள்ள இருக்கிறது அவங்களுக்குள்ளயும் இருக்கிறாங்க. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஏன் அந்த சோல் லெவல்ல சொல்ற அப்படின்னா, இப்ப வந்து ஒரு பெரியவங்களே இருப்பாங்க, அவங்க செய்யறது வந்து நமக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா பிசிக்கலா நம்ம பார்க்கும்போது என்ன அவங்க பண்றது தப்பாவே இருக்கும். ஆனா நம்ம வந்து ஆன்மீகத்துல அந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, அவங்க ஆன்மா லெவல் வந்து இன்னும் கம்மியா தான் இருக்காங்க, இன்னும் அவங்க வந்து
அதிகமா போகணும், அவங்கள பார்த்து நம்ம ஜாலி என்ன சொல்றது தய காட்டணும். ஐயோ அவங்க இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுக்கணும், இன்னும் அவ்வளோ வந்து அவங்க இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம அந்த சோல் லெவல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா யார் மேலேயும் நமக்கு கோவம் அப்படின்றது வராது. யாரையும் நம்ம வந்து ஹர்ட் பண்ண மாட்டோம் மாஸ்டர்ஸ். அவங்க பெரியவங்களாவே இருக்கலாம். அவங்க இந்த ஜென்மத்துக்கு அடுத்து அவங்க ஒரு 10 ஜென்மாக்கள் எடுத்திருக்கலாம். நாம வந்து 100 ஜென்மாக்கள் எடுத்திருக்கலாம். இன்னொருத்தர் வந்து ஒரு 500 ஜென்மாக்கள் எடுத்திருக்கலாம். ஸோ அந்த சோல் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா, ஏன் நிறைய பேர் பாருங்க குருக்களா ஆகட்டும், மாஸ்டர்ஸா இருக்கட்டும், அவங்க அவங்களுக்கு சாத்தியமானது நமக்கு ஏன் சாத்தியமாகாது? அவங்க எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து அந்த லெவல்ல வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே இன்னும் ஈஸியா சீக்கிரமா நம்ம வந்து அதை சாதிக்கணும் அப்படின்னா இந்த தியானம் அப்படின்றது ஒரே வழி. எப்போ நம்ம தியானம் செய்ய செய்ய நம்மளுடைய என்ன சொல்றது ஜன்மாக்களும் குறையும். ஒரு 10 ஜன்மாக்கள் எடுக்க வேண்டிய இடத்துல ஒரே ஜென்மத்துல வந்து நம்ம எடுக்கலாம். ஏன்னா இப்போ இந்த ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சா மட்டும்தானே ஓகே இவ்வளோ எல்லாம் இருக்கா அப்படின்ட்டு அட்லீஸ்ட் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஒரு முயற்சி அப்படின்றது. இல்ல நான் இதே மாதிரி இருப்பேன், எந்த ஒரு நாலேஜும் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஜன்மா ஃபுல்லா உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகும். ஏதாவது ஒண்ணு புதுசா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓகே நம்ம வந்து இங்க கோவப்படுறது தவறு, அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த அவேர்னஸ் அப்படின்றது இந்த தியானத்துல மட்டும்தான் வரும் மாஸ்டர்ஸ். எப்போ நம்ம அவேர்னஸோடு இருப்போமோ அங்க வந்து நாம செய்யறது இது சரி இது தவறு அப்படின்றது நமக்கு தெரிய வரும். சோ அதனால இப்ப வந்து நம்ம ஒரு 100 வருஷத்துல செய்ய வேண்டியது சேஞ்ச் ஆக வேண்டியது 10 வருஷத்துலயே சேஞ்ச் ஆகல. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த மாதிரி ஒரு 10 ஜென்மாக்கள் எடுக்கிறது நம்ம வந்து 1 or 2லயே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஞானம் மூலம் மட்டும்தான் வரும் மாஸ்டர்ஸ். சோ நம்ம இந்த ஞானம் என்ன பாருங்க, உனக்குள்ள இருக்கிறது எனக்குள்ள இருக்கிறது எல்லா சுத்தியில் இருக்கிற எல்லாமே பகவான் ஸ்வரூபம் தான். சோ எல்லாரோடையும் நம்ம கருணையோடு இருக்கணும். யாரையும் நம்ம வந்து ஹர்ட் பண்ணி பேசக்கூடாது. இப்ப அங்க வந்து ஹர்ட் பண்ணி பேசுறோம் அப்படின்னா நம்மள நாமே அங்க ஹர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அர்த்தம். அத நாம எப்போ அந்த நாலேஜ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பேசும்போது கூட அவேர்னஸோட பேசுவோம் மாஸ்டர்ஸ். சோ எல்லா சூழ்நிலையிலும் நம்ம வந்து அவேர்னஸோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாஸ்டர்ஸ். அடுத்து சத்ரௌ மித்ரே புத்ரே பந்துஹு மாகுரு யத்னம் விக்கிரக சந்தௌ சர்வஸ்வமின்னபி பஷ்யாத்யானம் சர்வத்ரோஸ்ரய வேதாஜ்ஞானம். இங்க பாருங்க, சத்ரு மித்ரே புத்ரே பந்து. ஒரு சத்ரு அப்படின்னா ஒரு எனிமியா இருக்கட்டும், மித்ரோ அப்படின்னா நண்பனா இருக்கட்டும், புத்ரே அப்படின்னா நம்ம பையனா இருக்கட்டும், பந்து நம்ம சொந்த பந்தங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் மாகுரு யத்னம் விக்கிரக சந்தவ் நம்ம வந்து அவங்க மேல ஒரு எனிமி என்ன சொல்லுவாங்க, எனிமியோட என்ன இருக்கும், பஞ்சம் பகமை பகமை அது வந்து இருக்கக்கூடாது. அது இல்லைன்னா நண்பனோட வந்து விபரீதமான ஸ்னேகம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதும் நம்ம வந்து எடுக்கக்கூடாது. பாருங்க, நம்ம ஓவரா நம்ம வந்து அவங்களுக்குள்ள இன்வால்வ் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாச்மெண்டா இருக்கவும் கூடாது. அதுக்காக ஃபுல்லா எதிரியாவும் இருக்கக்கூடாது. நம்ம அந்த மாதிரி இருக்கிறத வந்து நாம ஸ்டாப் செய்யணும். யத்னம் அப்படின்னா நீ வந்து அங்க ஸ்டாப் பண்ணிடு. சர்வஸ்மின்னபி பஷ்யத்யானம் சர்வத்ரோஸ்ரய பேதாஜ்ஞானம். எல்லார்கிட்டயும் இந்த ஆன்மா பதார்த்தம் தான் இருக்கு.
அத ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சிக்கோ. ஏன்னா எல்லாருடைய ஆன்மா அந்த அந்த ஞானம் இல்லாததுனாலதான் நம்ம வந்து அவங்க வந்து இந்த கேஸ்ட், அவங்க வந்து அந்த கேஸ்ட், அவங்க வந்து மேல் ஜாதி, அவங்க வந்து கீழ் ஜாதி, அவங்க வந்து எல்லாமே நம்ம வந்து பிரிச்சு பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது கொடுப்போம். ஸோ ஜனனம் பிறக்கிற எல்லாருமே ஈக்குவல் தான். எல்லாமே அந்த ஆன்மா ஸ்வரூபம் தான். எல்லாம் அந்த பகவான் ஸ்வரூபம் தான். எல்லாரையும் நீ வந்து சமபாவத்தோடு பார்க்கணும். ஓவரா அட்டாச்மெண்ட் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே நம்ம புத்தியோட பார்க்கணும். நம்ம மனசோட பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கெடுதல் தான் செய்யும். நம்ம புத்தியோட நம்ம வந்து யாரையா இருந்தாலும் புத்தியோட வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு டைலமா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நடக்குது, நமக்கு ஒரு என்ன சொல்றது அதுக்கு சொல்யூஷன் எடுக்க நம்மளால முடியாது. ஐயோ ரொம்ப டைலமா இருக்கு, அதுவா இதுவா அப்படின்ட்டு இல்லையா. இங்க வந்து நெகட்டிவ் கொடுக்கறது வந்து மனசு. நீ வந்து சரியான பாதை போ. இப்ப வந்து ஒரு மொபைலே எடுத்துக்கோங்க. மொபைல் ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு பார்ப்போம். ஆனா 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் அங்க உள்ள மனசு சொல்லிட்டு இருக்கோம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு சொல்றது புத்தி. ஐயோ இன்னொரு 10 நிமிஷம் பார்க்கலாம், என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்றது மனசு. சோ ஒரு கெட்ட வழியில கொண்டு போறது வந்து மனசு. அங்க ஏதாவது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிமேஷன் பாசிட்டிவ் வருது அப்படின்னா அங்க வந்து புத்தி நமக்கு வந்து சொல்லுது அப்படின்ட்டு நாம அங்க நினைக்கணும் மாஸ்டர்ஸ். சோ அந்த டைலமால இருக்கும்போது எது சரி எது தவறு, சரி அப்படின்றது புத்தி சொல்றது, தவறு அப்படின்றது ஐ மீன் நெகட்டிவ் பேட் இது கொடுக்கறது வந்து மனசு. ஏன்னா மனசு அப்படின்றது சஞ்சலம் இல்லையா. இந்த குரங்கு மனசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு நிமிடம் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு நிமிடம் இன்னொரு மாதிரி இருக்கும். அதனால நம்ம புத்தி சொல்றது வந்து கேட்கணும். யார் ஒருத்தருக்கு வந்து அந்த புத்தி அந்த ஞானம் அப்படின்றது இல்ல, நம்ம யாராவது திட்டும் போது என்ன சொல்லுவோம், புத்தி இல்லையா, அது வந்து அந்த மாதிரி தானே சொல்லுவோம். யாரும் மனசு இல்லையா, மனசு அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. அந்த நம்ம எப்போ அந்த புத்தி கரெக்டா சொல்லுதோ அதுவும் அவேர்னஸோட நம்ம எப்போ இருக்கிறோமோ அப்போதான் அந்த புத்தி அப்படின்றது நமக்கு நம்ம எடுத்துப்போம். புத்தி எல்லாருக்குமே நமக்கு வந்து பாசிட்டிவ் இன்டிமேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை கேட்ச் பண்ணி நம்ம வந்து செய்யறது தான் நம்மளுடைய வேலை. எப்பவுமே அந்த புத்தி வந்து அப்பர் ஹேண்ட்ல இருக்கணும், மனசு அப்படின்றது லோயர் ஹேண்ட்ல இருக்கணும் மாஸ்டர்ஸ். இந்த சென்ஸ் புத்தி வந்து மனசை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அப்பதான் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் ஆகட்டும், எல்லாமே கிடைக்கும். எப்போ மனசு கண்ட்ரோல்ல நம்ம இருப்போமோ அப்ப எல்லாமே நமக்கு ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸா இருக்கட்டும், நம்மளால கரெக்டான டெசிஷன்ஸ் வந்து எடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நம்ம எப்பவுமே புத்தியோடைய கண்ட்ரோல்ல இருக்கணுமே தவிர மனசு உடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப என்ன சொல்றது நமக்கு வேண்டாம் தெரியும், ஆனாலும் அதுக்கே எடுத்துட்டு போகும். அதுதான் மனசு. அதுக்கு பின்னாடி நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏன்னா இப்ப ஏதாவது ஒரு பேட் ஹேபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தெரியும் அது பேட் ஹேபிட் அப்படின்ட்டு, ஆனாலும் மனசு கேட்காது இந்த ஒரு முறை அப்படின்ட்டு. ஆனா எப்ப நம்ம புத்தியோட யோசிச்சு அவேர்னஸோட ஓகே இது விட்டுடணும் அப்படின்ட்டு அந்த ஸ்ட்ராங்னஸ் இருக்கோ அவங்கதான் வில் பவர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கதான் அதை மீண்டி வரவங்க தான் அவங்களுக்கு தான் சக்சஸ் அப்படின்றது நடக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ எப்பவுமே புத்தியோட யோசிக்கணும், அவேர்னஸோட இருந்தா மட்டும்தான் அங்க புத்தியும் நமக்கு வந்து வேலை செய்யும். மறுபடியும் பாருங்க அந்த அவேர்னஸ் எப்படி நமக்கு வரும், நம்ம எப்பவுமே மெடிடேஷன் செஞ்சுட்டே இருந்தா மட்டும், மெடிடேஷன் அந்த எனர்ஜினாலதான் ஓகே இப்ப நான் வந்து இங்க இது செஞ்சுட்டு இருக்கேன், இதுக்கடுத்து இது நமக்கு ஒரு கிளாரிட்டி, ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாரிட்டியா இருக்கும். அதனால என்ன சொல்றது, எந்த ஒரு என்ன சொல்றது
ஆடம்பரம் இல்லை, எந்த ஒரு கிளம்சினஸ் இல்லாம வந்து ஸ்மூத்தா நமக்கு வந்து போகும். இல்லைன்னா அங்க ஒரு வேலை இங்க ஒரு வேலை அந்த மாதிரி நம்ம வந்து மனசு செய்யறது அந்த மாதிரியான வேலை. எந்த ஒரு விஷயமும் ஃபுல்லா பண்ணாது, ஹாஃப் ஆஃபா வந்து முடிச்சுட்டு அடுத்த அடுத்த வேலைக்கு எதுலயுமே திருப்தி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இருக்காது. ஸோ அதனால நாம புத்தி சொல்ற பேச்சை வந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு என்ன சொல்றது, நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் ஃபார்வர்டா போவோம், அவேர்னஸோட இருப்போம் மாஸ்டர்ஸ். ஸோ நம்ம தினமும் தியானம் செய்வோம். தியானம் வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணலாம் மாஸ்டர்ஸ். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.